உலகெங்கிலும் உள்ள தமிழ் உணர்வாளர்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரை தொழுது, பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய தமிழோடு விளையாடும் நிகழ்ச்சிக்குள் வருகிறோம். தமிழ் நம் நாவில் விளையாடுகிறது. இந்த நிகழ்ச்சியிலே நாம் தமிழோடு விளையாடுகிறோம். இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்ன? அது மிக முக்கியம். நல்ல தமிழில் பேச வேண்டும், பிற மொழி சொற்கள் கலவாமல் பேச வேண்டும் என்பதற்காக, அந்த பயிற்சியை பெறுவதற்காக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சிகளின் தொடர் நிகழ்ச்சிகளின் பொறுப்பாளராக இருந்து சிறப்பித்து வருகிறார் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள். அம்மையாரும் அம்மையாரோடு உடனிணைந்து திருமதி அனிதா குணசேகரன் அவர்களும் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை இந்த நிகழ்ச்சிகள் அரங்கேறி வருகின்றன. அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்து சிறப்பாக நடத்துவதற்காக இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களை வருக வருக என்று வரவேற்று வணக்கம் கூறுகிறோம். இவரை போலவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்காக எண்ணற்ற தமிழ் ஆர்வம் மிக்க சிலர் இணைந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இல்லத்தரசிகளாக இணைந்திருக்கிறார்கள். இந்த இல்லத்தரசிகள் இந்த நிகழ்ச்சியில இணைவது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் தங்கள் வீட்டிலே நல்ல தமிழில் பேசுகிற பொழுது அவருடைய பிள்ளைகளுக்கும் அந்த நல்ல தமிழில் பேச வேண்டும் என்ற எண்ணம் தோற்றுவிக்கப்படும். அதற்கான ஒரு நிகழ்ச்சியாக இது அமைந்து சிறப்பாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்து கொண்டிருக்கக்கூடிய திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களை இந்த நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்ய வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தி வருகிற சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குநராக இருக்கிறார். இதை சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக, அதே போல ஜெர்மனியில் இருக்கக்கூடிய தமிழருவி வானொலி வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை அன்புள்ளங்களுக்கும் எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழருவி வானொலியிலே ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய அதன் இயக்குநர்கள் திரு நயனை விஜயன் மற்றும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்லுகிறோம். வாருங்கள் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம், உங்களுடைய நெறியாளுமை தொடர்கிறது. தொடரட்டும் அம்மா. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளூரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட தமிழன் ஐயாவை வணங்குகின்றேன். தமிழோடு விளையாடு என்ற இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. வாரத்தில் 2 நாட்கள் இந்த நிகழ்வு நடக்கிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் பணிக்கு செல்லும் பெண்களுக்காகவும், திங்கட்கிழமைகளில் இல்லத்தரசிகளுக்காகவும் இந்த நிகழ்வு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் அனைவரும் ஆர்வமாக கலந்து கொண்டு தங்களுடைய தமிழ் ஆர்வத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் புதிதாக நிறைய சொற்களை தெரிந்து கொள்கிறார்கள். தமிழை பேசுகின்ற தமிழை எப்படி இன்னும் சிறப்பாக செம்மையாக பேசலாம் என்று முயற்சியோடு ஆர்வத்தோடு கலந்து கொள்கிறார்கள். இதில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் பங்கேற்பாளர்கள் அனைவரையும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் பாராட்டுகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்மோடு தமிழோடு விளையாடுவதற்காக இணைந்திருப்பவர்கள் திருமதி பால்தங்கம் அம்மா அவர்கள் மற்றும் திருமதி சுகந்தி அவர்கள். இவர்கள் இருவரும் இன்று நம்மோடு தமிழோடு விளையாட இணைந்திருக்கிறார்கள். இன்னும் சிலரும் இணைய இருக்கிறார்கள். சென்ற வாரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவருக்கும் 5-6 சுற்றுகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நம்மோடு முதலாவதாக விளையாட வந்திருப்பவர் பால்தங்கம் அம்மா அவர்கள். முதல் சுற்றாக அவருக்கு அந்தாதி சுற்று கேட்கப்படும். அதற்கு ஒரு சொல் கொடுக்கப்படும். அந்த சொல் எந்த எழுத்தில் நிறைவடைகிறதோ அந்த எழுத்தில் அடுத்த சொல்லை சொல்ல வேண்டும். இப்படி தொடர்ந்து எத்தனை சொற்களை அவர்கள் சொல்கிறார் என்று பார்ப்போம். அடுத்ததாக ஒரு பொருட்பன்மொழி சுற்றில் அவங்க ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்களை சொல்ல வேண்டும்.
மூன்றாவது சுற்றாக தொழில்நுட்ப சொற்கள் வந்து அவர்களுக்கு கேட்கப்படும். அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கும் தொழில்நுட்ப சொற்கள் ஆங்கிலத்தில் பயன்படுத்துகின்றோம். அதற்கு நிகரான தமிழ் சொற்களை சொல்ல வேண்டும். அடுத்ததாக ஆங்கில சொற்கள், நம் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஆங்கில சொற்கள் அதை கேட்கப்படும். அதற்கு நிகரான தமிழ் சொற்கள் வந்து அவங்க சொல்லணும். அப்புறம் பிறமொழி சொற்கள், நம் பேசிக்கொண்டிருக்கும் மொழியில் பிறமொழி சொற்கள் நிறைய விரவி கிடக்கிறது. அந்த சொற்கள் அவர்களுக்கு வினவப்படும். அதற்கான சரியான தமிழ் சொல்லை அவர்கள் சொல்ல வேண்டும். இறுதியாக ஒரு கலந்துரையாடலாக அவர்களுக்கு வினவப்படும். அதற்கும் அவர்கள் விடைகளை அளிக்க வேண்டும். நம்முடைய நிகழ்வில் தொடர்ந்து பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் ரமணி அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ரமணி அம்மா அவர்களையும் வரவேற்கின்றேன். வாருங்கள் அம்மா. வணக்கம். வணக்கம். இப்பொழுது முதலாவதாக நம்மோடு விளையாட வருபவர் வாழ்த்தங்கம் அம்மா. அவர்களுக்கான முதல் சுற்று வந்து அந்தாதி சொற்கள். அவருக்கு வழங்கப்படும் சொல் வந்து வணக்கம். வணக்கம்னா இம்ல முடியுது, மாவரிசையில சொல்லலாம். அடுத்த சொல்ல அவங்க வாழ்த்தங்கம் அம்மா. மனிதன். மனிதன்னா இன்னில முடிஞ்சிருது. அப்புறம் தாய் ஆரம்பிக்கலாம். தாள் ஆரம்பிக்கிறீங்களா? சொல்லுங்க. தாள் சொல்லுங்க. தடாகம். மாலை சொல்லுங்க. மனிதன். மனிதன் சொன்னீங்கன்னா திருப்பி இன்னுல போயிருங்கம்மா. அப்ப தாள சொல்றீங்களா? ஆமா, தாயில சொல்றேன். தட்டு. முடிஞ்சு போச்சுமா, அவ்வளவுதான். தட்டுன்னா மறுபடியும் வந்து டால முடிஞ்சிரும். நீங்க அந்த மாதிரி டா இன் அந்த மாதிரிலாம் சொற்கள் எழுத்துல முடிஞ்சதுன்னா உங்களுக்கு அடுத்து வந்து தொடர்ந்து சொல்ல முடியாது. சிறப்பான முயற்சிங்கம்மா. உங்களுக்கு வணக்கம்ன்ற சொன்னேன். நீங்க வந்து அதுக்கு வந்து என்ன சொன்னீங்க? மனிதன் சொன்னீங்க முதல்லயே. திருப்பி அப்புறம் தடாகம் சொன்னீங்க, மறுபடியும் மனிதன் சொன்னீங்க. ஒரு தடவை தான் சொல்ல முடியும் ஒரு சொல்லு. அப்புறம் தட்டு. இல்லைன்னா இந்த ஒரே எழுத்துல சொல்றீங்களா? நீங்க தொடர்ந்து தாவரிசை சொற்கள் சொல்றீங்களா? வாழ்த்தங்கம்மா. தாவரிசையில சொல்லுங்க. கடவுள். கவிதை. கடவுள். கனவு. கருமம். கவிதைக்கு அப்புறம் என்ன சொன்னீங்க? கடவுள், கவிதை. மூணாவது சொல்ல என்ன சொன்னீங்க? கண். கண். கத்தி. கற்பு. கலை. கலை. கவிதை. கவிதை. கவிதை சொல்லிட்டீங்க. வேற சொல் சொல்லுங்க. கடிதம். கடிதம். வேற? கழிவு. கழிப்பா? கழிவு. கழித்தல். அதான் கழிவு. கதை. கத்தி சொல்லிட்டீங்க. சிறப்புங்கம்மா. காவரிசையில வந்து ஒரு 10 சொற்கள் சொல்லியிருக்கீங்க. கடவுள், கவிதை, கருமம், கண், கத்தி, கற்பு, கலை, கடிதம், கழிவு, கதை. தொடர்ந்து வந்து காவல தொடங்கக்கூடிய சொற்கள் வந்து 10 சொற்கள் சொல்லியிருக்கீங்க. சிறப்பான முயற்சி அம்மா. இப்போ அடுத்ததாக வந்து உங்களுக்கு ஒரு பொருட்பன்மொழி ஒரு சொல் சொல்றேன். அதை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் சொல்லுங்க. வயல். வயல்ன்ற சொல்லை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் சொல்லுங்க. காடு, கழனி. காடு, கழனி. மருதம். மருத நிலம். மருதம். வேறு சொல். வேற பழனம். பழனம் அப்படின்றது வயலை குறிக்கக்கூடிய சொல்.
ஆமாமா அப்ப நாங்க படிக்கும் போது படிச்சோம். இப்பெல்லாம் அது மறந்து ஞாபகத்திலே இல்ல. அத வந்து நினைவூட்டுறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. படிச்சிருப்போம், நமக்கு தெரியும். ஆனா வந்து கேள்வியா வந்து அத வினவும் பொழுதுதான் வந்து வினவும் பொழுதுதான் அதற்கு வந்து நம்ம விடை தேடுவோம், சிந்திப்போம். அதற்காக தான் வந்து இந்த நிகழ்வு. சிறப்பு சிறப்பு. வயல் அப்படிங்கிறதுக்கான வேறு சொற்கள் வந்து கழனி, பழனம், காடு, மருத நிலம் சொல்லலாம். செய்யின்னு கூட சொல்லலாம். அப்படிங்கிற சொல் செய் செய் அப்படிங்கிற சொல்லும் வந்து கழனி, வயலை குறிக்கக்கூடியது. ஐயா நீங்க ஒளிவாங்கிய திறந்துட்டு பேசுங்க ஐயா. நன்செய் புன்செய் சொல்லுவாங்கல்ல. நன்செய் நிலம், புன்செய் நிலம். ஆமா எங்க ஊர்ல சொல்லுவாங்கம்மா, வயல சொல்லணும், புன்செய்ன்னு சொல்லுவாங்க. நன்செய் புன்செய். நஞ்சை நிலத்திலெல்லாம் நஞ்சை கலந்து விட்டார்கள். நிச்சயமா. இப்போ வேறு சொற்கள் ஐயா, வயலை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் நீங்க ஏதாவது சொல்லணும். அதான் பழனம்லாம் சொல்லிட்டீங்களா? அதான் வயல், கழனி, செய், பழனம், காடு, மருத நிலம் சொல்லியா. சிறப்பு சிறப்பு சிறப்பான முயற்சி. பால் தங்கம் அம்மா 2வது சுற்றும் சிறப்பாக பங்கெடுத்தீங்க. அடுத்ததாக வழக்கம் போல வந்து தொழில்நுட்ப சொற்கள். உங்களுக்கான தொழில்நுட்ப சொற்கள் சார்ஜர். சார்ஜர் என்பதற்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? மின்னூக்கி. மின்னூக்கி. சிறப்பு சிறப்புங்கம்மா. சார்ஜர் அப்படின்னா மின்னூக்கி. பிரிண்ட் ஸ்கிரீன் அப்படின்றதுக்கு தமிழ் சொல் என்னங்கம்மா? பிரிண்ட் ஸ்கிரீன். நகல். இது நம்ம வந்து போன நிகழ்வுலயே கேட்டோம்னு நினைக்கிறேன். பிரிண்ட் ஸ்கிரீன் அப்படின்னா என்ன பண்றோம்? ஸ்கிரீன்னா என்ன, அத என்ன பண்றோம்? பிரிண்ட் ஸ்கிரீனுக்கு அப்ப என்ன தமிழ் சொல்? முயற்சி பண்ணுங்க. ஸ்கிரீனுக்கு என்ன தமிழ் சொல்? ஸ்கிரீன் திரை. திரை. அப்ப பிரிண்ட் ஸ்கிரீன்னா அத என்ன பண்றோம்? திரையா? அச்சுத்திரையா? அச்சுத்திரை. திரை பிடிப்பு. அத வந்து பிடிக்கிறோம், படம் பிடிக்கிறோம். அதனால வந்து பிரிண்ட் ஸ்கிரீன்னா அது வந்து திரை பிடிப்பு. ரூட்டர். ரூட்டர் அப்படின்னா என்னங்கம்மா? வழிகாட்டி. வழிகாட்டி. வேற? வழிகாட்டி என்பது ஓரளவுக்கு பொருந்தி வரீங்க. இன்னும் கொஞ்சம் சரியான சொல்ல சொன்னா நல்லா இருக்கும். இன்னும் சரியா தெரியலமா. ஒரு சுகந்தி அம்மா இருக்காங்க. சுகந்தி அம்மா முயற்சி பண்ணலாம், சொல்லுங்க. திசைவி. ரூட்டர். திசைவி. திசைவி என்பதுதான் வந்து சரியான சொல். ரூட்டர் அப்படின்னா வந்து திசைவி. சிறப்பு சிறப்புங்கம்மா. பால் தங்கம்மா. என்னங்கய்யா? தடங்காட்டி. தடங்காட்டி வந்து இதுக்கு வருங்கய்யா, நான் சொல்றதுக்கு மேப்புக்கு. ஜிபிஎஸ் தான தடங்காட்டி? ஜிபிஎஸ் தாங்க தடங்காட்டி. சரி சரி சரி. இது ரூட்டர் வந்து திசைவி. திசைவி. சிறப்பு சிறப்புங்கம்மா பால் தங்கம்மா. இப்போ அடுத்ததா வந்து ஆங்கில சொற்கள், அதற்கு நிகரான தமிழ் சொற்கள் நீங்க சொல்லணும். ஆங்கில சொற்கள்ல வந்து உங்களுக்கு கேட்கப்படும் சொற்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? துணை பொறியாளர். துணை பொறியாளர் சொல்லலாம். இணை பொறியாளர். உதவி பொறியாளர் அப்படின்னு சொல்லலாம். சிறப்பு சிறப்புங்கம்மா. இப்போ அடுத்ததாக பிளம்பர் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? பிளம்பர். பிளம்பர். நம்ம வீட்டுல குழா பழுதாயிட்டா ஒருத்தரை கூப்பிடுவோம், பிளம்பரை கூப்பிடுவோம் சொல்லுங்க. பிளம்பர்னே சொல்லி பழகி போயாச்சு. குழா வேலை செய்ய பிளம்பர்னே சொல்லி பழகிட்டாங்களாம்.
அதுக்குதான் இப்ப தமிழ்ல முயற்சி செய்யணும் நம்ம. பிளம்பர்னா என்ன பாதி வந்துட்டு சொல்லுங்க. என்ன வேலை செய்யறவங்க பிளம்பருக்கு தமிழ் சொல்லு. மென்பொருள் ரிப்பேருக்கு மென்பொருள் மென்பொருள் கிடையாது. பிளம்பர் வந்து என்ன வேலை பாக்குறவங்க? குழாய். வேற முயற்சி செய்யலாம். மத்தவங்க யாரு தெரிஞ்சவங்க பதில் சொல்லலாம், விடை சொல்லலாம். பிளம்பர் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் வந்து குழாய் கம்மியர். குழாய் கம்மியர், குழாய் வேலை செய்யறவங்க, அதான் குழாய் கம்மியர். சிறப்பு. 2 சொல் கேட்டேன்னா உங்களுக்கு வந்து அடுத்தது 3வதாக சொல் வந்து ஜூனியர் இன்ஜினியர். ஜூனியர் இன்ஜினியர் என்பதற்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? உதவி பொறியாளர். பொறியாளர். ஜூனியர்னா உதவி இல்ல, இளநிலை பொறியாளர். இளநிலை பொறியாளர் அப்படின்றதுதான் சரியான தமிழ் சொல். சிறப்பு சிறப்புங்கம்மா. உங்களுக்கு கேட்ட 3 சொற்களுக்கும் அருமையாக தமிழ் சொற்களை சொல்லிவிட்டீர்கள். இப்போ வந்து அடுத்ததாக பிறமொழி சொற்கள். நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொற்கள் அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆஸ்தி அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? சொத்து. சொத்து. சிறப்பு சிறப்பு. ஆஸ்தி அப்படின்னா சொத்து. வாசனை அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் என்ன? நறுமணம். நறுமணம். மனம் நறுமணம். நறுமணம். மனம். சிறப்பு சிறப்பு. லோட்டா. லோட்டா என்பதற்கான தமிழ் சொல்லுங்க. என்னமா லோட்டா. லோட்டா. லோட்டான்னு சொல்லுவாங்கல்ல. டம்ளர் 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 லோட்டான்னு சொல்லுவாங்க சென்னை போன்ற பகுதியில. அதற்கான தமிழ் சொல் பித்தளை லோட்டா அப்படி சொல்லுவாங்க. தெரியவில்லையா? தெரியலையா? எல்லாரும் கப்புன்னு சொல்லியே இப்ப பழகி போச்சு. சுகந்தி அம்மா கையை உயர்த்தி இருக்காங்க. சுகந்தி அம்மா சொல்லுங்க. லோட்டா என்பது குவளை. லோட்டானா குவளை. இல்ல இன்னும் சிறப்பா சொல்லணும்னா நீர்க்கலம். 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 நீர்க்கலம்னு சொல்லலாம். சிறப்பான தமிழ் சொல்லது. சிறப்பு சிறப்பு. இப்போ வந்து பிறமொழி சொல்லுக்கும் வந்து சிறப்பா சொல்லிட்டாங்க பால் தங்கம் அம்மா. இப்போ அடுத்ததாக அவங்களோட கலந்துரையாடல். கலந்துரையாடலுக்கு தயாரா பால் தங்கம் அம்மா? கேட்கலாம் உங்களுக்கான வினாவை. டிராவல்ஸ்ல டிக்கெட் புக் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்காங்கம்மா? பால் தங்கம் அம்மா சொல்லுங்க. டிராவல்ஸ்ல டிக்கெட் புக் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா? சீட்டு, பயணச்சீட்டு பதிவு பண்ணி தருபவரிடம் பண்ணுவது இக்காலத்தில் எளிதாக இல்லை. எளிதாக இல்லையா? டிராவல்ஸுக்கு தமிழ் சொல் என்னங்கம்மா? அது பயண ஏற்பாட்டாளர். பயண ஏற்பாட்டாளர். பயண ஏற்பாட்டகம். டிராவல்ஸ்ல பயண ஏற்பாட்டகத்துல நீங்க பயணச்சீட்டை பதிவு செய்வது உங்களுக்கு கடினமாக இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. சிறப்பு சிறப்பான பதிலுங்கம்மா. பர்னிச்சர் மார்ட்ல போய் நீங்க வந்து டைனிங் டேபிள், சோஃபா இதெல்லாம் வந்து ரெகுலரா வாங்குவீங்களா? ஒவ்வொரு சொல்லுக்கும் முயற்சி பண்ணுங்க. அதற்கான தமிழ் சொல் மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள். பர்னிச்சர் மார்ட்டுக்கு போய் டைனிங் டேபிள், சோஃபா இதெல்லாம் ரெகுலரா வாங்குவீங்களா? மரப்பொருள் விற்பனை செய்யும் இடத்திற்கு சென்று அவ்வப்போது மரச்சாமான்கள் வாங்குவோம். மேசை, டைனிங் டேபிள், மேசை, உணவருந்தும் மேசை போன்ற மரச்சாமான்களை வாங்குவோம். மேசை விசைப்பலகைன்னு சொன்னா உணவு விசைப்பலகை.
பர்னிச்சர் மார்ட் அப்படின்றதுக்கு வந்து அரைக்கலன் அங்காடி. மரப்பொருள்ன்றது வந்து உங்களுக்கு உட்டன் பர்னிச்சர், உட்டன்னா அது வந்து மரப்பொருள்னு வரும். பர்னிச்சர் மார்ட் அப்படின்னா வந்து அரைக்கலன் அங்காடி. அரைக்கலன் அங்காடிக்கு சென்று உண்ணும் விசைப்பலகை, அப்புறம் சோஃபாவுக்கு வந்து சாய்விருக்கை போன்றவற்றை அவ்வப்போது வாங்குவீர்கள். சிறப்பு சிறப்புங்கம்மா. இப்போ வந்து டெய்லர் கிட்ட பிளவுஸ் தைக்கிறது வந்து உங்களுக்கு வாடிக்கையா இருக்கா? ரெகுலரா தைக்கிறீங்களா? வாழ்த்தங்கம்மா. சொல்லுங்க. டெய்லர் கிட்ட பிளவுஸ் தைக்கிறது கைவினை கலைஞரிடம் சொல்லுங்க. பிளவுஸுக்கு என்ன, அது ஒண்ணும் கடினம் இல்லையே. சட்டை, அது வரும் தப்பா சட்டை சொல்லுங்க. திரும்ப ஒருக்கா சொல்லுங்க, அது மறந்துட்டேன். டெய்லர் கிட்ட பிளவுஸ் தைக்கிறது உங்களுக்கு பழக்கமா இருக்கா? கைவினை கலைஞரிடம் சென்று சட்டை தைப்பது என்றும் வழக்கத்தில் உள்ளது. ஏன் இவ்வளவு கடினப்படுறீங்க? டெய்லருக்கே கைவினை கலைஞர்னா சொல்றீங்க. தையல்காரர் தையல்காரரிடம் சட்டை தைப்பது வாடிக்கையாக இருக்கிறது. தையல் கலைஞர் தைக்கிறது இல்லம்மா, கைவினை கலைஞர் எல்லாம் வச்சு நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஆரி ஒர்க், அந்த ஒர்க், இந்த ஒர்க் எல்லாம் அதுன்னா நீங்க கைவினை கலைஞர். அதான் கைவினை கலைஞர். சிறப்பு சிறப்புங்கம்மா. சிறப்பான முயற்சி, அருமையா விளையாடுனீங்க. இன்றைக்கு வந்து நம்மளோட முதல் சுற்றுல வந்து வாழ்த்தங்கம் அம்மா 6 சுற்றுகளும் சிறப்பாக விளையாடினாங்க. பாராட்டுக்கள் அம்மா. தொடர்ந்து இது போல உங்களுடைய பங்களிப்பை தாருங்கள். இப்போ அடுத்ததாக நம்மோட இணைந்து விளையாட வந்திருப்பவர் சுகந்தி அம்மா. சுகந்தி அம்மா வாங்க. வணக்கம். வணக்கம் அம்மா. சுகந்தி அம்மா வந்து தன்னுடைய பிள்ளை யோகாஸ்ரீயை வந்து சிறார் நிகழ்வுல வந்து தொடர்ந்து கலந்து கொள்ள வைப்பவர். சிறப்பாக பங்களிப்பை தந்து கொண்டிருக்கும் யோகாஸ்ரீயினுடைய அம்மா தான் சுகந்தி அம்மா. உங்களை வரவேற்கிறோம், வாருங்கள் அம்மா. இப்பொழுது முதலாவதாக அந்தாதி சுற்று விளையாடலாம். உங்களுடைய அந்தாதி சுற்றுக்கான முதல் சொல் வந்து அணங்கு. அணங்காமா? கூல முடியுது, காவரிசை. குரங்கு. சரி. குளவி. விறகு. விறகு. அடுத்தது காவுல சொல்லுங்க. விறகுன்னா கால தொடங்கக்கூடிய சொல். விறகு சொல்லி. கடுகு. கடுகு. சிறப்பு. மீண்டும் காவரிசை. காக்கா. எது வேணாலும் சொல்லலாமா? கூலதான் சொல்லணுமா இல்ல காக்கா காவரிசையில சொல்லலாம் நீங்க. பூனா காவரிசையில சொல்லுங்க. காவரிசை எந்த சொல் வேணா சொல்லலாம். கனவு. கனவு. கனவா? சிறப்பு. கனவு. காவரிசை. வயக்காடு. வயப்பாடா? வாய்ப்பாடா வைப்பாடா? இல்ல. வேலை வந்து வணக்கம். 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 மேல வந்து மலர். மலர். மலர்னா அதோட முடிஞ்சிடும் உங்களுக்கு. ராலையும் சொல்ல முடியாது, லாலையும் சொல்ல முடியாது. சிறப்பு சிறப்பு. வேற சொல்றோமா? சிறப்பு. இதோட முடிச்சுக்கலாம். என்ன ஒண்ணு? குரங்கு, குளவி, விறகு, கடுகு, கனவு, வணக்கம், மலர். அதான் அது கொஞ்சம் நீங்க வந்து சிந்திச்சு சொல்லணும். கடைசியில முடியறது வந்து உண்மை எழுத்தா சொன்னீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்லக்கூடிய சொற்கள் வந்து இதா இருக்கும். சிறப்புங்கம்மா. சிறப்பு. அருமையா அந்தாதி சுற்றுக்கு வந்து சிறப்பாக சொன்னீங்க. இப்ப அடுத்ததாக வந்து ஒரு பொருட்பன்மொழிக்கு உங்களுக்கான சொல் சூரியன். சூரியன் என்ற சொல்லை குறிக்கக்கூடிய பிற சொற்களை சொல்லுங்க. சூரியன் என்ன, வேற என்னென்ன சொல் சொல்லுவோம்? பரிதி. பரிதி சூரியன். மதி சூரியன்.
மதியா? மதி வந்து சந்திரன். மதி எப்ப சூரியன் ஆச்சு? மதி ஞாயிறு, ஞாயிறு சிறப்பு. பகலவன், பகலவன். ஞாயிறு பகலவன், கதிரவன், அப்புறம் கதிரவன், அதே மாதிரி இன்னொருவன் என்னது? ஞாயிறு பகலவன், சூரியன். கதிரவன் மாதிரி சூரியனை குறிக்கக்கூடிய இன்னொருவன் சொல்லலாமா? என்னவன்? யாரு? ரமணியம்மாவா? ரமணியம்மா சொல்லுங்க. இல்ல, பார்த்தங்க சொல்லலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. அருணன், ஆதித்தன், அருணன், ஆதித்தன். இன்னொருவன் ஆதவன், சூரியன். ஆதவன். ஆதவன். சிறப்பு சிறப்பு சிறப்பு. அநேகமா எல்லாமே சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரமணி அம்மா, நீங்க எதுவும் சொல்றீங்களா? சூரியனை குறிக்கக்கூடிய வேறு சொல் ஏதாவது விடுபட்டு இருக்கா இவங்க சொன்னதுல? அது வந்து என்ன பார்வையாளர்கள் யாரும் தெரிஞ்சா வந்து உங்களுடைய வெயிலோன் வெயிலோன்னு சொல்லுவாங்க. வெய்யோன். வெயிலோன். வெய்யோன். சிறப்பு சிறப்பு. அருமையா வந்து விடுபட்ட அந்த சொல்ல கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. இவங்க சொல்ல மறந்த அந்த சொல்ல, சூரியனை குறிக்கக்கூடிய சொல்ல சொல்லிட்டாங்க. சிறப்பு. இப்ப சூரியனுக்கான வேறு சொற்கள் வந்து ஞாயிறு, வெய்யோன், பகலவன், கதிரவன், அருணன், ஆதித்தன், பருதி, ஆதவன். இத்தனை சொற்கள் வந்து சூரியனை குறிக்கக்கூடிய சொற்கள். இதெல்லாம் சிறப்பா சொன்னாங்க. பார்வையாளர்கள் இது தவிர வேற ஏதாவது சொற்கள் இவங்க சொல்லாம விடுபட்டு இருந்துச்சுன்னா நீங்க வந்து கருத்து பெட்டகத்துல அதை வந்து பதிவிடலாம். ஜெர்மன் தமிழறிவு மூலமா இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் வந்து முயற்சி செய்யலாம். உங்களுடைய சொற்களை வந்து நீங்க சொல்லலாம். சிறப்பு சிறப்பு சுகந்தி அம்மா. ஒரு பொருட்பன்மொழி சுற்று அழகா சொன்னீங்க. இப்ப அடுத்ததாக 3வது சுற்று வந்து தொழில்நுட்ப சொற்கள். உங்களுக்கான தொழில்நுட்ப சொல் சிம் கார்டு. சிம் கார்டு என்பதற்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? செறிவட்டை. 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 சிறப்பு. மீண்டும் மீண்டும் கேட்டு வந்து இப்ப இது வந்து உங்களுக்கு பழக்கத்துல வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாமா. லேசர் என்பதற்கான தமிழ் சொல் என்னம்மா? லேசர். லேசர் வந்து என்னது அது? சீரொளி. 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 சிறப்பு சிறப்பு. லேசர்னா சீரொளி. சைபர். சைபர் என்பதற்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? காயலை. ஸ்கைப்னா காயலை. ஸ்கைப் தான் காயலை. சைபர். சைபர் கிரைம் அப்படின்றாங்க. மின்வெளி. மின்வெளி. சிறப்பு சிறப்பு. அதான் சொல்ல சொல்ல வந்து உங்களுக்கு இது வந்து பழக்கத்துல வந்துருச்சு. இப்போ வந்து தொழில்நுட்ப சொற்கள் கேட்ட உடனே டக்கு டக்குன்னு வந்து அதற்கான விடைய சொல்லிடுறீங்க. சிறப்பு. இப்ப அடுத்ததா வந்து உங்களுக்கான ஆங்கில சொற்கள். பேக்கரி என்பதற்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? பணிமனை. பேக்கரி. பணிமனை. அடுப்பகம். அடுப்பகம். அடுமனை. அடுமனை அப்படிங்கிறது தான் பேக்கரி என்பதற்கான சரியான தமிழ் சொல். சிறப்பு சிறப்புங்கம்மா. அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி அடுத்ததாக உங்களுக்கான ஆங்கில சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டர்பிரைஸ். என்டர்பிரைஸ் என்பதற்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? தொழிலகம். கொஞ்சம் முயற்சி செய்யலாம். என்டர்பிரைஸ்னா தொழில் முனைவோர். தொழில் முனைவோர். இன்னும் சரியா இப்ப பாதி வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்க. முனைவோர் நீங்க அதை இன்னும் கொஞ்சம் சரி பண்ணுங்க. என்டர்பிரைஸ் அப்படின்றதுக்கு என்ன சரியான சொல்? தொழில் நடத்துவோர். நடத்துவோர். அது வந்து ஒரு நிறுவனம். என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது ஆளை குறிக்கிறது இல்ல. அப்போ என்டர்பிரைஸ்னா ரமணியமா முயற்சி பண்றீங்களா? நான் சொல்லிடவா? என்டர்பிரைஸ் அப்படின்னா முனைவகம். அதான் முனைவோர் வரைக்கும் அது வந்து ஆளை குறிக்கிறது தான். அந்த மாதிரி இது வந்து ஒரு அமைப்புங்கும் போது என்டர்பிரைசஸ்ன்றது முனைவகம். முனைவகம் அப்படிங்கிறது தான் சரியான தமிழ் சொல். கவுண்டர் அப்படிங்கிறதுக்கு என்னங்கம்மா தமிழ் சொல்? எண்ணிக்கை. எண்ணிக்கை இல்ல. அது என்ன கொஞ்சம் சரி பண்ணுங்க. எண்ணிக்கைன்றது கவுண்டிங்னா எண்ணிக்கை. கவுண்டர் அப்படின்னா எண்ணாளர். நாளர் இல்ல. கொஞ்சம் முயற்சி பண்ண. கவுண்டர் அப்படின்னா எண்ணகம். அது ஒரு எண்ணகம் அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து அது வந்து எண்ணகம் அப்படிங்கறதா சரியான சொல்லா இருக்கும். சிறப்பு சிறப்புங்கம்மா. 3 சொல் கேட்டேன்னு நினைக்கிறேன். கேட்டனா? 3 கேட்டனா 2 கேட்டனா? ஆமாமா கேட்டீங்க. கேட்டீங்கம்மா.
கேட்டாச்சு. சிறப்பு. ஆங்கில சொற்கள் கேட்டாச்சு. இப்ப அடுத்ததாக வந்து பிறமொழி சொற்கள். உங்களுக்கான பிறமொழி சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசதி, சோர்வு, சோர்வு, சோம்பல். சோம்பல், சோம்பல் அப்படிங்கிறது கவலை, சரியான சொல். சிறப்பு சிறப்பு. அவசரம் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல். விரைவில், விரைவு. உடனடியாக, விரைவு. அவசரம் அப்படின்னா விரைவு. சிறப்பு சிறப்புங்கம்மா. அநீதி என்பதற்கான தமிழ் சொல். அநீதி, கெடுதல், அநீதினா கொடுமையான செயல். கொஞ்சம் இன்னும் கிட்ட வந்துட்டீங்க. என்ன செயல்? கொடுமையான செயல் இன்னும் கொஞ்சம் சரியா சொல்லணும்னா கொடுஞ்செயல். கொடுஞ்செயல்ல முறையற்றது. அநீதி அப்படின்னா முறையற்றது. முறையற்ற செயல். சிறப்பு சிறப்புங்கம்மா. அருமையா சொன்னீங்க. இந்த சுற்று அநீதினா அது வேணா பாசம். அநீதி கரெக்ட் பண்ணது இல்லையா? அநீதி அநீதி வந்து பிறமொழி சொல்லுங்கம்மா. அதற்கான தமிழ் சொல் வந்து முறையற்ற செயல்ல முறையற்றதுன்னு வச்சுக்கலாம். முறையற்ற செயல். அநீதியான செயல்னா முறையற்ற செயல். முறையற்ற அப்படிங்கறதுதான் வந்து சரியான சொல். சிறப்பு சிறப்புங்கம்மா. காஃபி மார்ட்டுக்கு போய் காஃபி பவுடர் வாங்கி காஃபி போடுவீங்களா? சொல்லுங்கம்மா சுகந்தி அம்மா. குழம்பியகம் சென்று குழம்பி போடுவது இல்லை. தெளிவா குழம்பி சொல்றீங்க விடை. காஃபி மார்ட் அப்படின்னா குழம்பியகம்னா காஃபி ஹவுஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். காஃபி மார்ட் அப்படின்னா குழம்பித்தூள் அங்காடி. காஃபியாக காஃபி மார்ட் போய் காஃபி வாங்கினா குழம்பித்தூள் வாங்கி குழம்பித்தூள் பவுடர் வாங்கி வீட்டில் குழம்பி போடுவேன். போடுவீங்களா? தெளிவா சொல்லுங்க. குழம்பி போடுவதில்லைன்றீங்க, போடுவேன்றீங்க. சிறப்பு சிறப்பு. இல்ல தேநீர் தான், வீட்டில் வந்து தேநீர் தான் போடுகிறோம், குழம்பி போடுவதில்லை. தேநீர். சிறப்பு சிறப்புங்கம்மா. அதான் அப்ப வந்து போடுவேன்னு சொல்லலாம், அப்ப போடலன்னு சொல்லணும். முதல்ல போடலன்றீங்க, அப்புறம் போடுவேன்றீங்க. சிறப்பு சிறப்புங்கம்மா. இப்போ வந்து கிளைமேட் சில்லுன்னு இருக்கு. இதுக்கு வந்து குஷன்ல உட்கார்ந்தா உங்களுக்கு நல்லா இருக்குமா? திரும்ப சொல்லுங்க ஒரு வாட்டி. கிளைமேட், இந்த கிளைமேட் சில்லுன்னு இருக்கு. இப்போ இதுல வந்து குஷன்ல உட்கார்ந்தா உங்களுக்கு நல்லா இருக்குமா? காலநிலை பனியாக இருக்கிறது. குஷன்னா முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க. கிளைமேட்னா காலநிலை குளிர்ந்த நிலையில் இருக்கிறது. இந்த காலநிலை குளிர்வாக இருக்கிறது. வீட்டில் குஷன்னா என்ன தெரியல தமிழ்ல. மெத்தியம். குஷன் அப்படின்னா மெத்தியம். காலநிலை குளிர்ச்சியாக இருப்பதனால் மெத்தியத்தில் உட்கார்ந்தால் உங்களுக்கு வந்து குளிர் தெரியாது, நன்றாக இருக்கும். சிறப்பு சிறப்புங்கம்மா. அருமை. ட்ரை கிளீனர்ஸ்ட கொடுத்து வாஷ் பண்ணி வாங்குற பழக்கம் இருக்கா? உலர் சலவையில் துணி கொடுப்பது இல்லை. சிறப்பு சிறப்பான முயற்சிங்கம்மா. உலர் சலவைன்றதோட உலர் வெளுப்பாளர். ட்ரை கிளீனர்ஸ் வெளுப்பாளர். உங்களுடைய உடைகளை உலர் வெளுப்பாளர்களுக்கு கொடுத்து வாங்கும் பழக்கம் இல்லை. சிறப்பு சிறப்புங்கம்மா. கலந்துரையாடலும் வந்து சிறப்பாக சொல்லிட்டீங்க. மிக விரைவாக உடனடியாக சிந்திச்சு உங்களுக்கு கேட்கப்பட்ட வினாக்களுக்கெல்லாம் அருமையாக விடையளித்து சிறப்பாக இன்று தமிழோடு விளையாடினீர்கள். பாராட்டுகள் அம்மா. சிறப்பு. நன்றி அம்மா. தொடர்ந்து இது போல இணைந்து உங்களுடைய பங்களிப்பை தாருங்கள். இப்பொழுது அடுத்ததாக நம்ம இருப்பவர் ரமணி பாலசாமி அம்மா. வாங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் ரமணி அம்மா. இப்போ உங்களுக்கு முதல் சுற்று அந்தாதி சுற்று. உங்களுக்கான முதல் சொல்
தவம். தவம். மாலை சொல்லுங்க அடுத்தது. வயல். மா வந்தனம். மாலை சொல்லணும். மாலையா? மலை. ஐயோ வேணாம். லைனா லால முடிஞ்சிடும். வேற லட்சியம். அது லாலெல்லாம் தொடங்காது தமிழ் சொற்கள். நீங்க மா வரிசையில திருப்பி வந்து இதுல முடியற மாதிரி சொல்லுங்க. மந்தி. மந்தி. சரி, மந்தினா இப்ப தீல சொல்லணும். தாவரிசை. தாவரிசை. தங்கம். தங்கம். சிறப்பு. அடுத்தது மாவரிசை. மஞ்சள். மஞ்சள்னா இல்லல முடிஞ்சிடும். அப்ப சாவரிசையில சொல்லுங்க. மந்தி, தங்கம், மஞ்சள் சொல்லிருக்கீங்க. கப்பல். சால சொல்லணும். சால. மந்தி வந்து பிறமொழி சொல்லுதானமா? இல்ல சால சொல்லணும். இல்ல முடியுது. அப்ப சால. சால வந்து தஞ்சம். சாமா சா. சாதானே. மஞ்சள். மஞ்சள்ல மூணாவது எழுத்து என்னது? இல்ல சொல்ல முடியாது. அப்ப சா வரிசையில சொல்லணும். சால சால சொல்லணும். சா. சங்கம். சங்கம். மாலை. மந்தை. மந்தை. சரி, அடுத்து தாள சொல்லுங்க. தகடு. தகடு. சிறப்பு. சிறப்புங்க. 6 சொல் சொல்லிருக்கீங்க. மந்தி, தங்கம், மஞ்சள், சங்கம், மந்தை, தகடு. தகடு சொல்லிட்டீங்க. அதனால அடுத்து தாள சொல்ல முடியாது. சிறப்பு. இப்போ சிறப்பாக அந்தாதி விளையாடியாச்சு. இப்ப அடுத்தது வந்து ஒரு பொருட்பன்மொழி. ஒரு பொருட்பன்மொழிக்கு உங்களுக்கான சொல் வந்து நெருப்பு. நெருப்பை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் சொல்லுங்க. அனல். அனல். தணல். தணல். வெப்பம். வெப்பம்னா நெருப்பை குறிக்காது. சரி, அப்புறம் அனல், தணல். சூடு. சூடு. சூடுன்னா நெருப்பை குறிக்குமா? வேற நெருப்பை குறிக்கக்கூடிய சொல்ல சரியா சொல்லுங்க. அனல். அனல். அனல் சொல்லிட்டீங்க. அப்புறம் அடுத்து வாங்க. அனல் தணல். அனல் தணல். அதே மாதிரி இன்னொரு சொல் இருக்கே. கனல். கனல். சிறப்பு. அடுத்தது வேறு சொல். நெருப்புக்கு என்ன சொல்லுவோம்? மின்னல். மின்னல்ல அப்படிங்க. நெருப்புக்கு என்ன சொல்லுவோம்? சாதாரணமா நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் பழக்கத்துல. தீ. தீ. அப்புறம் தணல். தணல் சொல்லிட்டீங்களே. தணல் எத்தனை? தணல். தணல். தணல் சொல்லிட்டீங்க. தணல். அனல், கனல், கனல் எல்லாமே சொல்லிட்டீங்க. அழல். அழல் அப்படிங்கிறது நெருப்பை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி தழல் அப்படிங்கிறது நெருப்பை குறிக்கக்கூடிய சொல். சிறப்பு. நெருப்பை குறிக்கக்கூடிய சொல் வந்து தீ, அழல், தழல், கனல், அனல், வெப்பம். நல்லா சொன்னீங்க. சிறப்பு. இதுல வந்து அக்னி அப்படின்னு ஒரு சொல்லும் வந்து சொல்லுவாங்க நெருப்பை குறிக்கிறது. அது வந்து தமிழ் சொல்லா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம பார்வையாளர்கள் வந்து சொல்லுவாங்க. உங்களுடைய கருத்தை வந்து கருத்து பெட்டகத்துல வந்து பதிவிடுங்க. அக்னி அப்படின்னு வந்து நெருப்பை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இருக்கு. அது தமிழ் சொல்லா பிறமொழி சொல்லா அப்படின்னு உங்களுடைய விடையை வந்து கருத்து பெட்டகத்துல பதியலாம். சிறப்பு. சிறப்பாக ரமணியம்மா 2 சுற்றுக்கள் வந்து விளையாடிட்டாங்க. இப்ப அடுத்ததாக வந்து தொழில்நுட்ப சொல். அவங்களுக்கு கேட்கப்படும் தொழில்நுட்ப சொல் என்ன அப்படின்னா டிஜிட்டல். டிஜிட்டல் அப்படின்னா என்னங்கம்மா? டிஜிட்டல் என்பதற்கான தமிழ் சொல். டிஜிட்டல் வந்து டிஜிட் அப்படின்னா என்னது? டிஜிட்டல் அப்படின்னா அப்ப அதற்கான தமிழ் சொல் என்ன? டிஜிட்டல் வந்து என்னது?
டிஜிட்னா என்ன, அப்ப டிஜிட்டல்னா எண்மின். ஓ, எண்மின் அப்படிங்கறது எண்மின். அதற்கான தமிழ் சொல். ஓ, பிரிண்டர், பிரிண்டர்ங்கிறதுக்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? பிரிண்டர். பிரிண்டர்னா அச்சுப்பொறி. 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 சிறப்பு சிறப்புங்கம்மா, அருமையா சொன்னீங்க. பிரிண்டர் அப்படின்னா அச்சுப்பொறி. ப்ரொஜெக்டர், ப்ரொஜெக்டர்ன்றதுக்கு தமிழ் சொல் என்னங்கம்மா? அது வந்து வீச்சு, வீச்சு, ஒளி வீச்சு. ஒளி வீச்சு. சிறப்பு சிறப்பு, அருமை அருமை. அதாவது கேட்டு கேட்டு வந்து இப்ப உங்களுக்கு எல்லாம் பழக்கத்துல வந்துருச்சு. தொழில்நுட்ப சொற்கள் கேட்டா எது கேட்டாலும் கடகடன்னு அதற்கான விடையை வந்து சொல்லிடுறீங்க. அருமை. இதற்கான முயற்சி தான் வந்து இந்த நிகழ்வு. தொடர்ந்து இதுல பங்கேற்றுட்டு இதே சொற்களை மீண்டும் மீண்டும் கேட்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு பழக்கத்துல வந்துரும். அப்போ வந்து நம்ம எளிமையா வந்து அந்த சொற்களையே வந்து நம்ம பயன்படுத்தலாம். சிறப்பு. இப்போ வந்து ஆங்கில சொற்கள், உங்களுக்கான ஆங்கில சொற்கள். டூ வீலர் ஒர்க் ஷாப். டூ வீலர் ஒர்க் ஷாப் அப்படின்றதுக்கு தமிழ் என்னங்கம்மா? இரண்டு சக்கர வேலைப்பாடு. இரண்டு சக்கர வண்டியின் வேலைப்பாடு. சிறப்பு சிறப்பான முயற்சி. இரு சக்கர பழுது நீக்கியகம். இந்த பழுது இரு சக்கர வண்டியின் பழுது நீக்கி. இரு சக்கர பழுது நீக்ககம் அதான் டூ வீலர் ஒர்க் ஷாப் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல். சிறப்பு சிறப்புங்கம்மா. ஷோரூம் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? எதுமா? ஷோரூம். ஷோரூமா? காட்சி பொருள். காட்சி பொருள் இல்ல, காட்சி நிலையம். இன்னும் கொஞ்சம். காட்சியகம். காட்சி. காட்சியகம். காட்சி கூடம். காட்சி கூடம். காட்சி கூடம்ன்றதுதான் வந்து ஷோரூம் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல். காட்சி கூடம். கஃபே. கஃபே அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? என்னதுங்க? கஃபே. 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 மசாலா கஃபே அப்படின்றாங்கல்ல, கஃபே அப்படின்னா அங்க போய் என்ன செய்வாங்க? கூடம். கூடம். கஃபே அப்படின்னா அருந்தகம். அருந்தகம். ஓ, அதுதான் கஃபே. சிறப்பு அருந்தகம். சிறப்புங்கம்மா. ஆங்கில சொற்களுக்கும் வந்து சிறப்பாக நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப அடுத்ததாக உங்களுக்கான பிறமொழி சொற்கள். பிறமொழி சொற்கள், அதற்கான தமிழ் சொல் நீங்க சொல்லணும். நாமம் அப்படின்னா என்னங்கம்மா? அதற்கான தமிழ் சொல். நாமமா? நாமம் அப்படியாமா? நாமம். நாமம். பெயர். பெயர். சிறப்பு சிறப்பு. சமாதானம். சமாதானம் அப்படின்றதுக்கான தமிழ் சொல். தீர்வு. சமாதானம். சமாதானம். தீர்வு. சமாதானமா போங்க அப்படின்னா என்ன பொருள் அதற்கு? இருங்க சொல்றேன். சமாதானம். சண்டையிடுறவங்கள சமாதானமா போன்னு சொல்லுவோம். அப்ப என்ன சண்டைக்கு எதிரா என்னது? சண்டை போடாம இருக்கணும்னா என்னமா இருக்கணும்? சமாதானம். வாரணஸ்குள்ளேருக்கு வர மாட்டேங்குது. அமைதி. அமைதி. சமாதானமா போங்கன்னா அமைதியா போங்க. சண்டை போடுறது சமாதானமா போங்கன்னா அமைதியா போங்க அப்படின்னு. தூரம். தூரம் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல். அருகில். எதிர்ச்சொல் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. தூரம்னா தூரம். நெடுந்தொலை. தொலைவு. தொலைவு. சிறப்பு. தூரம் அப்படின்னா வந்து தொலைவு. தொலைவு. தொலைவு அப்படிங்கிறது தான் சிறப்பான சொல். சிறப்பு. அருமையா வந்து 5 சுற்றுகள் முடிச்சாச்சு. இப்போ வந்து உங்களுக்கான கலந்துரையாடல் சுற்று. கேஸ் சிலிண்டர் எம்டி ஆயிருச்சுன்னா உடனே புக் பண்ணுவீங்களா? வாயு குடுவை காலியாகிவிட்டால் உடனே புக் பண்றது. என்ன செய்வீங்க? உடனே உடனே பதிவிட்டு விடுவேன். சிறப்பு சிறப்பு. சிறப்பான முயற்சி. அருமை அம்மா. வாயு உருளை தீர்ந்து விட்டால் உடனடியாக அதை பதிவு செய்து விடுவீர்கள். அருமை. அருமையாக விடையளித்தீர்கள். சிறப்பு. இப்போ அடுத்ததாக உங்களுக்கான
வினா பேக்கரியில இருக்க பிஸ்கட்ல சால்ட் கண்டென்ட் அதிகமா இருக்குமா இல்ல இருக்காதா? பேக்கரியில பிஸ்கட்ல சால்ட் கண்டென்ட் அதிகமா இருக்குமா இருக்காதா? ஸ்வீட் இனிப்பு அங்காடியில் ரொட்டி துண்டில் சுவை அதிகமாக இருக்கும். இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும். இனிப்பு கேட்கல, நான் கேட்டது சால்ட் கண்டென்ட் அதிகமா இருக்குமான்னு கேட்டேன். உப்பு அதிகமாக இருக்கிறது. பேக்கரி பிஸ்கட்னா அடுமனையில் விற்கப்படும் ஈரட்டியில் உப்பு சத்து அதிகமாக இருக்கும். சிறப்புங்கம்மா, சிறப்பான முயற்சி. எமர்ஜென்சி டைம்ல ஆம்புலன்ஸ் போகும்போது ரோட்ல அதுக்கு வழி விடுவீங்களா? அவசர ஊர்திக்கு முதலில் பாதை விடுவேன். பாதை வழின்னு சொல்லலாம், தப்பு இல்ல. அதாவது எமர்ஜென்சி தான், அவசர காலத்தில் ஆம்புலன்ஸுக்கு திரிவூர்தி, அதற்கான சொல் திரிவூர்தி. அவசர காலத்தில் திரிவூர்திக்கு சாலையில் வழி விடுவீர்கள். சிறப்புங்கம்மா. உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கெல்லாம் வினாவுக்கெல்லாம் சிறப்பாக பதிலளித்தீர்கள். அருமையாக இன்றைக்கு 3 பேருமே சிறப்பாக உங்களுடைய பங்களிப்பை தந்தீர்கள். உங்களுடைய முன்னேற்றம் இதுல தெரியுது. முதல்ல விளையாண்டுட்டு இருக்கும் போது இருந்த தயக்கமும் அந்த ஒரு தெரியல அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்து மாறி இப்போ உங்களுக்கு எல்லா சொற்களுமே ஓரளவுக்கு தெரியுது. நீங்க பழக்கப்பட்டுட்டீங்க. அதனால வினவிய உடனே உங்களுக்கு உடனடியாக விடைய சொன்னீங்க. அருமையான பங்களிப்பு. 3 பேருமே சிறப்பாக உங்களுடைய பங்களிப்பை தந்தீர்கள். தொடர்ந்து 6 சுற்றுகளையும் சிறப்பாக விளையாடிய வாழ்த்தங்கம் அம்மா அவர்களுக்கும், சுகந்தி அம்மா அவர்களுக்கும், ரமணி பாலசாமி அம்மா அவர்களுக்கும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்புங்கம்மா. இது போல நீங்க தொடர்ந்து விளையாடணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்வு மிகவும் சிறப்பாகவே நடந்தது. இப்பொழுது இந்த நிகழ்வை பற்றி நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவருடைய கருத்துக்களை தெரிவிப்பார். வாருங்கள் ஐயா. அருமையான ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வாரந்தோறும் 3 முறை இந்த தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் சிறுவர்களுக்கு கூட ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நல்ல தமிழில் நாம் அனைவரும் பேச வேண்டும். நம்முடைய மொழியிலே கலந்திருக்கக்கூடிய பிற மொழி சொற்களை, விரவி இருக்கக்கூடிய பிற மொழி சொற்களை எல்லாம் அறிந்து அவற்றை களைய வேண்டும் என்கிற நோக்கத்திலே இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. இதில் இல்லத்திலே இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கூட இணைந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இல்லங்கள் தோறும் தமிழ் இல்லங்களாக மாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்திலே இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியின் நெறியாளரும் சங்கத்தமிழ் தொலைக்காட்சியினுடைய மேலாண் இயக்குநருமான திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், ஜெர்மனி தமிழொலி வானொலி வழியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய திரு நயனவிஜயன், திருமதி சசிகலா நயனவிஜயன் ஆகியோருக்கும் நமது மனமார்ந்த வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியில் தொடர்ந்து பங்கேற்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களையும் நம்முடைய வணக்கங்களை கூறிக்கொள்கிறோம். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் கருத்துக்களை கூறுங்கள். இதில் ஏதேனும் சொற்களை இவர்கள் சொல்லாமல் விட்டுவிட்டால் அல்லது உரையாடல் பகுதியிலே உரையாடலை சரியாக செய்யாவிட்டால் நீங்கள் அதை தட்டச்சு செய்து பதிவிடலாம் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி விடைபெறுவது உங்கள் அன்பன் நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நிகழ்ச்சி பற்றி கருத்துக்களை கூற 7401 7401 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்தியா. சொல்லுங்க. சிறப்பு. இன்றைய நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடந்தது. சென்ற வாரம் நம்முடைய நேயர்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வினவப்பட்ட வினா என்ன அப்படின்னா, சருமம் அப்படிங்கிற சொல் உடலை குறிக்குமா அப்படின்னு கேட்டிருந்தோம். உடலை குறிக்கக்கூடிய வேறு சொற்களை பத்தி சொல்லும் பொழுது
சருமம் அப்படிங்கிறது உடலை குறிக்கக்கூடிய சொல் அல்ல. சருமம் அப்படிங்கிறது தோலை குறிக்கக்கூடிய சொல். அது வந்து தமிழ் சொல் அல்ல. சருமம் அப்படிங்கிறது பிறமொழி சொல். இதுதான் வந்து சென்ற வாரம் கேட்கப்பட்ட கேள்வி. இதற்கான விடை இதுதான். அது மாதிரி இந்த வாரமும் உங்களுக்கு ஒரு கேள்வி வினாவப்பட்டது. என்ன அப்படின்னா அக்னி. அக்னி என்பது தமிழ் சொல்லா பிறமொழி சொல்லா? அது வந்து நெருப்பை குறிக்கக்கூடிய இன்னொரு சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது. அது தமிழ் சொல்லா பிறமொழி சொல்லா அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டகத்துல பதிவிடலாம். வானொலி மூலம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களும் இதை பற்றி சிந்தித்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். இது போல தொடர்ந்து தமிழோடு விளையாட்டு நிகழ்வு நம்முடைய தொலைக்காட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் வாய்ப்பு இருப்பவர்கள் கலந்து கொள்ளலாம். வாய்ப்பு இல்லாதவர்கள் நம்முடைய நிகழ்வினை வலைக்காட்சியின் மூலமாகவும் வானொலியின் மூலமாகவும் கேட்டு பயன்பெற்று உங்களுடைய கருத்துக்களை பதிவிடும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுபவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகம்.